மட்டக்களப்பு சத்துருக்கொண்டான்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 பேர்ச் உறுதி காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு. ஸோ இந்த காணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பில் சத்துருக்கொண்டானுக்கும் சின்ன ஊரணிக்கும் நடுவில் வந்து அமைஞ்சிருக்கிற ஒரு காணி. ஸோ இதில் ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அழகா நீள் சதுரமான ஒரு காணி, 30 பேர்ச் நீள் சதுர காணி. ஸோ உங்களுக்கு சர்வியர் பிளான் எல்லாமே வந்து காணப்படுது, உறுதி காணி. முக்கியமாக இந்த காணிக்கு வந்து 60 வருட கால வரலாறுமே வந்து காணப்படுகிறது. எந்த விதமான சட்ட சிக்கலும் இல்லாத ஒரு பியூரான காணி. இதில் வந்து நீங்கள் தோட்டம் செய்கிறண்டாலும் செஞ்சு கொள்ளலாம், அதே நேரம் வீடு கட்டி இருக்கிறண்டாலும் இருந்து கொள்ளலாம். என்னென்னு சொன்னால் இந்த காணிக்கு பக்கத்தில் ஸோ அங்கே ஒரு வீடு, அந்த வீடு, ஸோ வளர்ச்சி வந்து வீடுகளும் வந்து காணப்படுகிறது. இந்த காணியை சுற்றி ஒரு கிலோமீட்டர்லேருந்து 1.5 கிலோமீட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பின் புதிய கச்சேரி வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விவசாய திணைக்களம் வந்து ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே காணப்படுகிறது. நர்சிங் காலேஜ், நர்ஸ்களுக்கான ட்ரைனிங் காலேஜ், அது வந்து ஒரு 1லேருந்து 1.5 கிலோமீட்டருக்குள்ளே காணப்படுது. கொக்குவில் பாடசாலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே காணப்படுது. ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸுக்கான இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியிலிருந்து ஒரு கிலோமீட்டர்லேருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே காணப்படுது. நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னு சொன்னாலோ அல்லது மட்டக்களப்பில் இருந்து கொண்டு பணத்தை வந்து ஏதாவது ஒரு இன்க்ரீஸ் ஆகி கொண்டு வேல்யூ போகிற ஒரு விஷயத்தில் முதலீடு செய்யணும்னு நினைத்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி உங்களுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் காணியாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இந்த காணி அழகா நீள் சதுரமாக பிரிக்கப்பட்ட ஒரு காணி. சில காணிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோணல் மாடல் எல்லாம் இருக்கும். அப்படி இல்லாமல் அழகா நீள் சதுரமாக பிரிக்கப்பட்ட காணி மட்டக்களப்பு கச்சேரிக்கு மிக அருகாமையில் காணப்படக்கூடிய ஒரு காணி. ஸோ இந்த காணியை நீங்கள் எந்த விதமான இடைத்தரகரும் இல்லாமல் நேரடியாக ஓனர்ஸோட கதைச்சு வேண்ட போறீங்கன்னு சொன்னால் இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.